இது இன்னொரு ஜிம் மிஸ்டேக் அப்படின்னு நம்மளால கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஆனால் இது தேவையா இல்லையா அப்படிங்கிற டிபேட்டை நம்மளால முன்வைக்க முடியும். இப்போ ஜென்ரலாக ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஜிம் கோயர்ஸ் எடுத்துங்க. அப்படி இல்லை ஜிம் போயிட்டு இருக்கோம், ஒரு பிரேக் அப்புறம் போகிறோம், இல்லை ஜென்ரலாக ஜிம் போகிறோம் அப்படின்னு எடுத்துங்க. சில விஷயங்கள் நம்ம வாங்க ரொம்ப ஆசைப்படுவோம். கரெக்டாக ஒரு ஜிம் பேக் வாங்கணும் ஆசைப்படுவோம். அதுக்கப்புறம் ஒரு ட்ரை ஃபிட்டில் ஒரு டிஷர்ட், ஒரு ட்ராக் பேண்ட், அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் ஷூ, அதுக்கப்புறம் ஒரு சிப்பர் பாட்டில். இப்போ நம்ம சப்ளிமெண்ட்ஸ் இன்டேக் பண்ணுறோம்னா சிப்பர் பாட்டில், அதுக்கப்புறம் ஒரு 5 லிட்டர் அப்படி இல்லைன்னா ஒரு 2 லிட்டரோட ஒரு வாட்டர் பாட்டில், இந்த டம்பிள் ஷேப்லாம் வாட்டர் பாட்டில் வரும்ல. ஸோ அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஃபேன்சியாக வாங்கணும் ஆசைப்படுவோம். அதுக்கப்புறம் ஒரு ஹெட்செட் வாங்கணும்னு நினைப்போம். இந்த ஃபுல்லாக அப்படி போடுற ஹெட்செட் இருக்குல்ல, அது வாங்க ஆசைப்படுவோம். அப்படி நிறைய விஷயங்கள் நம்ம ரொம்ப ஆசைப்படுவோம். அதெல்லாம் ஆசைப்படும் போது இன்னொரு விஷயம் நம்ம முன்னாடி நிற்கும். அது என்னது? பட்ஜெட். அது எப்படி நம்மள்ட்ட இருக்காது. ஸோ இது எதுவுமே தேவையில்லை அப்படின்னு ஓரம் வச்சுட்டு, ஆனால் ஒரு விஷயம் மட்டும் வாங்கணும் அப்படின்னு நம்ம ரொம்ப ஆசைப்படுவோம். அது வாங்கி அதை யூஸ் பண்ணோன்னா கொஞ்சம் ஃபீல் குட்டாக இருக்கும் அப்படின்னா நம்ம ஜென்ரலாக நினைப்போம். கரெக்டாக நான் நினச்சிருக்கேன், நானும் அதை யூஸ் பண்ணிருக்கேன், நான் இல்லைன்னு சொல்ல. அதுக்கப்புறம் நான் ஒரு புக் படித்தேன். சில வீடியோஸ் பார்க்கும்போது தோணுச்சு, சரி டைம் பீயிங் அதை வேண்டாம் வைக்கலாம், அது தேவையா இல்லையா அப்படிங்கிற டிபேட்குள்ளே போகும்போது சரி டைம் பீயிங் இது தேவையில்லை, கொஞ்சம் மாற்றி வைக்கலாம், அது இல்லாமல் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், சேஞ்சஸ் வருதா அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் நான் டிசைட் பண்ணேன். ஸோ அந்த டிபேட் ஆர்வம் சொன்னல, ஒரு டிபேட்டை முன் வைக்கிறேன். ஸோ அந்த டிபேட் தான் நான் இப்போ உங்கள்கிட்ட வைக்க போனேன். நீங்கள் உங்கள் தாட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அது என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறத கொஞ்சம் கெஸ் பண்ணி வைங்க. அதுக்கெல்லாம் நம்ம சேனல் டைல் கார்டு போட்டு சீக்கிரமாக வந்துடுறேன். ஸோ அது என்ன அப்படிங்கிற நீங்கள் கெஸ் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அட்லீஸ்ட் ஒரு 50% ஓரளவுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ வேறு எதுவும் இல்லைங்க, நம்ம ரிஸ்ட் பேண்ட் தான். ஓகேவா? நம்ம எல்லோரும் ரொம்ப ஆசையாக வாங்குகிற க்ளவுஸ். ஸோ இதில் என்னென்னா, ரிஸ்ட் சப்போர்ட் இருக்கிற க்ளவுக்கு ஒரு அமௌண்ட்டு, ரிஸ்ட் சப்போர்ட் இல்லைன்னா அதோட ரேட் கம்மி. அப்படி தான் அதை மார்க்கெட்டில் விற்றுட்ருக்காங்க. ஸோ ரிஸ்ட் சப்போர்ட் பேண்ட் இது தேவையா இல்லையா அப்படிங்கிறதான் என்னோட கேள்வி. ஸோ நிறைய பேர், நானே ஆரம்ப காலத்தில் இதெல்லாம் போட்டு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், நான் இல்லைன்னு சொல்ல. ஸோ எதுக்காக நம்ம இந்த பேண்டை யூஸ் பண்ணுறோம்? இதோட மெயின் பர்பஸ் நம்ம ரிஸ்ட்டுக்கான சப்போர்ட் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளால் ஒரு பைசப்ஸ் கர்ல் 7.5 kgல நம்ம தூக்க முடியும் ரிஸ்ட் பேண்ட் சப்போர்ட் இல்லாமல். சப்போஸ் ரிஸ்ட் பேண்ட் சப்போர்ட் போட்டோம்னா we can go up to 10 kg அப்படின்னு வச்சுங்க. ஸோ நம்ம 10 kg எடுத்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஒர்க் அவுட் போடுறோம் வச்சு 10 kg 12 kg ஆகலாம், 15 ஆகலாம். ஸோ எந்த மாதிரி போனாலும் இதில் வர பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்மளோட ரிஸ்ட்டோட அந்த ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது கம்பேரிட்டிவ்லி கம்மியாக தான் டெவலப் ஆகும். அதுக்கு பதிலாக நம்ம ரிஸ்ட் சப்போர்ட் பேண்ட் இல்லாமல் ஒரு நார்மல் பேர் ஹேண்ட்ஸில் நம்ம 7.5 kg வச்சுட்டு நம்ம மெதுவாக நம்ம ட்ரை பண்ணிட்டே இருந்தோம்னா 1 மாதம் 2 மாதத்தில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம 7.5லேருந்து 10 kgக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஷிஃப்ட் ஆக முடியும். அந்த ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோட் அப்படிங்கிறத நம்மளால் பண்ண முடியும். ஏன்னா நம்ம மெதுவாக செய்ய நம்மளோட ரிஸ்டோட ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் ஆகும். திஸ் அப்ளைஸ் டு நம்மளோட ஸ்குவாட் பண்ணும்போதும் சரி, டெட் லிஃப்ட் பண்ணும்போதும் சரி, நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஹிப் சப்போர்ட்டுக்கான பெல்ட் ஆகட்டும், அப்படி இல்லைனா நம்ம ஸ்குவாட் பண்ணும்போது நம்ம கால் முட்டிக்கு ஒரு பேண்ட் போடுவோம்ல, அதாகட்டும், அது எதானாலுமே நம்ம அதை தவிர்க்கிறது கொஞ்சம் கூட பெட்டராக இருக்கும் அப்படின்னு தான் அந்த புக்கில் நம்ம இப்போ கிரிக்கெட்டுக்கு எப்படி சச்சின் சொல்கிறோமோ அந்த அளவுக்கு ஒரு பாடி பில்டிங்கே நம்ம காட் அப்படின்னு சொல்கிறது அர்னால்டு தான். ஸோ அவரோட புக்கில் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. நீங்கள் அர்னால்டு எந்த வீடியோஸ் எடுத்து பார்த்தாலும் ஒரு இடத்துல கூட ஒரு ரிஸ்ட் சப்போர்ட் பேண்ட் யூஸ் பண்ணியோ இல்லைனா வேறு ஏதாவது சப்போர்ட்டர் யூஸ் பண்ணியோ அவர் ஒர்க் அவுட் பண்ணியிருக்க மாட்டார். இப்போ இந்த ரிஸ்ட் சப்போர்ட் பேண்டும் லெக் சப்போர்ட் மட்டும் இல்லை, நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லைக் இந்த இடத்துலலாம் ஒரு பேண்ட் போட்டிருப்பாங்க. நம்மளுக்கு பெயின் வருது வச்சுங்களேன், அந்த பெயின் அவாய்ட் பண்ணுறது இங்கே சப்போர்ட் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் ஷோல்டருக்கு போடுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம அந்த சப்போர்ட்டோட நம்ம என்ன தான் ஒர்க் அவுட் பண்ணாலும் அங்கே இருக்கிற பிரச்சனை ரிசால்வ் ஆகாது. கரெக்டாக? மேபி நம்ம மசில் டெவலப் ஆகலாம், நம்ம ஃபிசிக் டெவலப் ஆகலாம், ஆனால் அங்கே இருக்கிற பிரச்சனை டெவலப் ஆகாது, சேஞ்ச் ஆகாது. கரெக்ட்? ஸோ அது பதிலாக அங்கே இருக்கிற பெயினை நம்ம ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணி அந்த பெயினை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரி நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம்னா ஓவராலாக நம்ம ஹெல்த்தும்
இதுவும் ஃபிசிக் ரெண்டுமே நல்லாயிருக்கும். இப்படியே என்னோட தாழ்மையான கருத்து. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஸ்டே டியூன் மெட்ராஸ் பாய்ஸ், லவ் யூ ஆல்.